இந்த பேச்சாளர்களுக்கெல்லாம் சில சில முறை ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். சில வாட்டி நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த விடிய காலையில் சில சமயம் ஃபோன் வரும், புது நம்பராக இருக்கும். அதை பார்த்த உடனே மகிழ்ச்சியாக இருக்கும். ஏதாவது ஆர்கனைசர் கூப்பிட்றாங்க போல இது பேசுறதுக்குன்னு ரொம்ப பவ்யமாக, சார் வணக்கம் சார், மௌன சுந்தரம் சார். ஒரு நாள் ஒரு 7 மணிக்கு காலையில் ஃபோனு, சார் வணக்கம் சார், மௌன சுந்தரம் சார். ஆமாம், நீ செப்டிக் டேங்கும் க்ளீன் பண்ணுவீங்களா அப்படின்னா. அவன் ஏதோ மெயின்டெனன்ஸ் ஹவுஸ் கீப்பிங் ட்ரை பண்ணியிருக்கான் சார், எனக்கு வந்துடுச்சு. இதில் என்னென்னா அவன் என்ன தெளிவாக இருக்கான், ஓவர் டேங்க்கு க்ளீன் பண்ணுவேன், செப்டிக் டேங்க்கு க்ளீன் பண்ணுறானா இல்லையான்றது தான் அவனோட பிரச்சனை. நான் சார் நான் திட்ட முடியாது சார், ஏன்னா நம்பர் இருக்குது, திட்ட முடியாது சார், நான் ராங் நம்பர் சார், நான் பட்டிமன்றம் பேசுகிறேன் மௌன சுந்தரம். பட்டிமன்றம் பேசுகிறவரா நீங்கள் இதுக்கு சரியாக வர மாட்டீங்களேன்றான். எது செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு. சில சமயம் நம்மளை ஓவராக கௌரவப்படுத்தி காலி பண்ணுவான். நான் எந்த ஊருக்கு போனாலும் ரிட்டர்ன் ட்ரெயினில் போகிறேன்னு முடிவு பண்ணேன். இன்றைக்கும் ராக்ஃபோர்ட் போகிறேன், ட்ரெயினில் போகணுன்னு முடிவு பண்ணேன்னா அரவருக்கு முன்னால் போயிடுவேன். அதுதான் என்னோட பாலிசி. ட்ரெயின் லேட்டாக வரட்டும், தப்பில்லை. நம்ம அரவருக்கு முன்னாலே ஓட முடியாது, கட்சி நேரத்தில் டென்ஷன் ஆகும். அதில் என்ன இருக்குது, நம்ம நான் அவ்வளோ பெரிய ஆள், நான் அரவருக்கு முன்னால் போயிடுவேன். சார் ஒரு ஒரு இடத்துல பேசிட்டு அரவருக்கு முன்னால் போகிறேன் ஸ்டேஷனுக்கு, நடந்து போயினே இருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல, எல்லா பெரிய ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், ரயில்வே போலீஸ்க்கு. நடந்து போயினே இருக்கேன், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒருத்தர் எஸ்ஐ போல இருக்குது. அவர் ஃபோன் பேசி, சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், நான் எஸ்ஐ சார், உங்கள் பேச்சு கேட்டுருக்கேன் சார், எல்லாம் சொன்னார். ரைட் சார், வாங்க சார், என்ன ட்ரெயின் அப்படின்னாரு. தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன் சார். அரவு இருக்குதே, வாங்க பேசினுங்களாண்ணா. எங்கே? ஸ்டேஷன் உள்ள. அதான் எது உள்ள நம்ம காலை வைக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தோம். கூப்பிட்றாரு உள்ள, கைப்பூச்சி இழுத்துமுறான். கூட்டு போயிட்டு, வா சார், கவலையே படாதீங்க சார், நீங்கள் நான் ஏறாமல் ட்ரெயின் கிளம்பாது, ஏன்னா எனக்கும் டியூட்டி அதில் தான், என்ன ஒன்றா போகலாம் வாங்க அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு, இருங்க உட்காருங்க, நான் போய் ட்ரெஸ் மாற்றினேன், யூனிஃபார்ம் போட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரு. அது சேர்லாம் கிடையாதுங்க, பெஞ்சு போட்டுக்குது. உட்கார்ந்தா பக்கத்தில் பார்த்தா லுங்கி கட்டின்னு இன்னொரு ஆள் உட்காந்துக்கிறான். அவன் என்னை பார்த்து சிரிச்சான், நான் அவனை பார்த்து சிரித்தேன். என்ன கேஸு அப்படின்னா, என்ன நீனா கேஸு அப்படின்னா, இல்லை சார் தண்டவாளம் தாண்டு பிடிச்சின்னு வந்துட்டாங்க. நீ? நான் பிளாட்பாரத்தில். அசல்தா இப்போல்லாம் பிளாட்பாரத்தில் இருந்தால் கூட பிடிக்கிறாளுங்களாம். அவர் நம்ம எஸ்ஐ வந்துட்டார், கூட ஒரு 4 போலீஸு, எல்லாம் யூனிஃபார்மோட, செல்ஃபோன்லாம் செல்ஃபிலாம் எடுத்துக்கணும். வாங்க சார், நான் இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட் வந்து என்ஜினுக்கு முன்னால் இருக்கும், என்னை கூட்டி முறைன்னு என்னை மரியாதை கொடுக்குறேன்னு என்ன பண்ணிட்டாங்க சார், என் பேக்கை ஒரு போலீஸ் எடுத்துக்கணும், 4 போலீஸு எஸ்ஐ, நடுவில் நான் நடக்கிறேன். ஏசி கம்பார்ட்மெண்ட் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அன்ரிசர்வ்டு. அதில் ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற ஒரு அம்மா சத்தமாக சொல்லுது, இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு. அது என்ன நினச்சிக்கிச்சு, என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்கன்னு. கண்டிப்பாக எனக்கு தெரியும், அடுத்த நாள் அந்த அம்மா தினத்தந்தியில் தேடி இருக்கோம் என் பேரை, எங்கள் ஆளை காணுமேன்னு. ரொம்ப கஷ்டம். சில சமயம் அப்படி தான். நான் 8 மணி ஆச்சு, சார் பேசிட்டாரு, எனக்கு தெரியும் அடுத்தது டின்னர். சார் நீங்கள் எவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க, எத்தனை பேர் என் கூட வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள்லாம் நம்புறதை விட்டுட்டோம். எவ்வளோ ஆடியன்ஸ் இருந்தாலும் எவ்வளோ பேர் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. உண்மையிலேயே காமராஜ் பவனில் ஒரு சில்வர் ஜூப்ளி மங்கையர் மலர்னு நினைக்கிறேன், பேசி முடித்தேன். 1 ஹவர் பேசினாங்க. பேசி முடித்தோன்னே எனக்கு பேமெண்ட்டு கொடுத்தாங்க, ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க பெருசு, 5 லிட்டர் குக்கர், இவ்வளோ பெருசு இருந்தது. நான் சென்னை உள்ளே வந்தால் ஸ்கூட்டரில் தான் வருவேன், ஈஸியாக தான். நான் காமராஜ் பவனுக்கு ஸ்கூட்டரில் போனேன், எந்த கைநெட்டிக்கு வேண்டாம். அதனால் என்ன பண்ணேன், போயிட்டு அந்த 5 லிட்டர் எடுத்து முன்னால் வச்சுன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒருத்தர் கிடுக்கிட்டு ஓடி இருந்தார். சில பேர் நம்ம புறப்படும் போது வந்து சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன், நல்லா பேசுனீங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. அது சொல்கிறதுக்கு தான் வருவாராக்கன்னு வந்தார். கிட்ட வந்து ஏஜென்ட்டுக்கெலாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் ஏஜென்ட்டு போலகுது அந்த பத்திரிக்கைக்கு. அவன் என்ன நினச்சின்னா, என்ன நான் மயிலாப்பூர் ஏஜென்ட்டு, எனக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கினான். ஏஜென்ட் இல்லைங்க நான், பின்ன கிஃப்ட் வந்துக்குது அப்படின்னா. பேசுனா கொடுத்தாங்க, யார்கிட்ட பேசினேன் அப்படின்னா. அவன் ஏதோ ஆர்கனைசர்கிட்ட நான் பேசி அதை வாங்கி வந்துட்டேன்.
அது யாருன்னு சொன்னால் இவர் போய் சண்டை போட்டு வாங்கிக்கிறதுக்கு இல்லைங்க. மேடையில் ஒரு அவர் பேசினேங்க, நான் உள்ளே தானே இருந்தேன் அப்படின்னா. சார் உள்ளே இருந்திருக்காரு சார் அவர். நான் ஒரு அவர் பேசுனதை கேட்டிருக்காரு. என்ன விஷயம்னா அவர் 1 hour உள்ளே உட்காந்துட்டு கிஃப்ட் எங்கே கொடுக்குறாங்கன்னே தேடி நின்றுக்கிறார். அதனால் அரங்கத்தில் இருக்கிற 300 பேரும் நம்ம கூட இருப்பாங்கலாம் தெரியாது. நான் முடிச்சிடுவேன். எனக்கு ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம்னு சொல்லியிருக்காங்க. 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கேன். ஓ அவ்வளோ நேரம் பேசுவியான்னு நினைக்காதீங்க. இல்லைண்ணா, ஏன்னா ஒரு நல்ல பேச்சாளருக்கு அழகு ரசிக்கும் போதே நிறுத்திடணும். சில பேருக்கு அது தெரியாது. இந்த மாதிரி நல்ல சபை மாற்றி ஒரு ஆள் பேசினே தான் சார் 45 minutes அப்பவும் பேசினான். நல்லா ரசித்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு நல்ல ரசிகர் கூட்டம் இன்னொரு வாட்டி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினச்சி இன்னொரு 15 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணான். ஆடியன்ஸும் பெருந்தன்மையாக போட்டோம் அப்படின்னு விட்டாங்க. இன்னொரு 15 நிமிஷம் எக்ஸ்பெக்டா ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டாங்க. அந்த ஒருத்தர் நேராக வந்து பக்கத்தில் நின்னார். நான் இங்கேயே வந்துட்டீங்க, பேசுடா பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமோ பேசு. இல்லை நீ பேசிட்டு உட்கார், நான் ஒரு 1/2 hour பேசுகிறேன். ஏன்னா உட்காந்து பாதியாக தெரியும் முதுகு வலி. விழா ஆரம்பிச்சிருந்து போனால் போதுன்னு உட்காந்துக்கிறோம், பேசினே இருக்கேன்.